சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதியான டைம்ல நல்ல பசியில வந்திருக்கேன். எனக்கு பசிக்கு ஏத்த மாதிரி ஒரு விருந்தா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா வந்து சென்னையில விறகடுப்புல சமைக்கிறது ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். அப்படி இல்லாம விறகடுப்புல சமைப்பாங்க, சாதமும் ஒரு மீன் குழம்பு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க. மத்த எல்லாமே வந்து ஸ்டவ்ல தான் பண்ணுவாங்க, ஏன்னா டைமை சேவ் பண்றேன் அப்படின்றதுனால. ஆனா இந்த கடையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க விறகடுப்புல தான் சமைக்கிறாங்க. ஸ்டவ்ன்ற விஷயமே கிடையாதான். 25 வருஷமா இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமும் ஸ்டவ் யூஸ் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஸ்டவ் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். சாப்பாடு வந்து விலை எல்லாம் ரொம்ப கம்மியா தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. 60 ரூபாய்க்கு வந்து மீன் குழம்பு சாப்பாடு தரமா கொடுத்துட்டு இருக்காங்க. கடையோட பேரு சொல்றதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் வந்து நிறைய கடையை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ஒரு பூஸ்டிங்கா இருக்குங்க. கடையோட பேரு பாத்தீங்கன்னா டிஃபன் கடை தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா நான் வச்சது அந்த அக்காவோட பேரு மல்லிகா அப்படின்றதுனால மல்லிகா அக்கா கடை அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க சாப்பாடுமே கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா வந்து இது எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்பேடு பூந்தமல்லி ஹை ரோட்ல லொகேட் ஆயிருக்கு. கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும்னா நீங்க ரோஹிணி தியேட்டர்ல இருந்து டுவர்ட்ஸ் நெக்குன்றம் போற ரூட்ல 200 மீட்டர்ஸ்ல இந்த கடை லொகேட் ஆயிருக்கும். லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா டேனியல் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. வளவலன்னு அப்படியே பேசிட்டே இருக்காம டக்குன்னு வீடியோக்குள்ள போய் சாப்பிடலாம் வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம். உங்க பேரு? மல்லிகா. மல்லிகா. கடையோட பேருக்கா? டிஃபன் சென்டர் வரும். எத்தனை வருஷமா கடை போட்டிருக்கீங்க? 25 வருஷமா போட்டுருக்கேன். 25 வருஷமா போட்டுருக்கேன். 25 வருஷமா இதே இடத்துல 25 வருஷமா போட்டு ஃபர்ஸ்ட் அங்க போட்டிருந்தோம். மெட்ரோ வரவா இங்க அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுதுக்கா? இதுல இங்க வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ வந்து நீங்க விறகுல அடுப்புல தான் எல்லாமே செய்யலாம். விறகடுப்பு தான். என்ன காரணத்தினால விறகடுப்புல செய்றீங்கன்னு தெரிஞ்சு? டேஸ்ட் வரும் நம்மளுக்கு. அது அதுல செஞ்சு பழக்கம் ஆயிடுச்சு. அதில் பொருள் இருந்து அதனால அதுலயே டேஸ்ட். ஏன் இப்ப இருக்க காலத்துல வேகமா சமைக்கணும் அப்படின்றதுனால கேஸ் அப்படிதான். கேஸ் இருக்குது, அது சீக்கிரமா ஆகும். கேஸை விட அடுப்பு சீக்கிரமா ஆகும். உங்களுக்கு அதுலயே பழகிடுச்சு. அது வந்து உங்க கடைக்கு அடையாளமாவே மாறிடுச்சு. அடுப்பு வரைக்கும் செய்யறாங்க, வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு அப்படின்னு சாப்பிடுறேன். எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? காலைல 6 மணிக்கு. 6 மணிக்கு காலையில டிஃபன் 6 மணிக்கு ஆரம்பிப்பீங்க. இப்போ மதியம் 12:30 மணி. 12:30 மணிக்கு சாப்பாடு ரெடியா இருக்கும். ஆனா நீங்க ஆரம்பிக்கிறது எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க சமைக்க? சமைக்க 11 மணில ஆரம்பிச்சிருவேன். 11 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணில 1.5 மணி நேரத்துலயே எல்லாமே டிஃபன் செஞ்சுனே பண்ணிடுறேன்ல. டிஃபன் செஞ்சுனே பண்ணிடுவேன். கடை வந்து மதியானத்துல என்ன டைமிங்ல இருந்து என்ன டைமிங் இருக்குங்க? 3-4 மணி ஆயிடும். 12:30 மணிக்கு ஆரம்பிச்சு 3:30 மணி வரைக்கும் இருக்கும். என்ன விலையில குடுக்குறீங்க? என்னெல்லாம் கிடைக்கும் உங்க கடைக்கு வந்தா? சாப்பாடு ஃபுல் அன்லிமிட்டு சாப்பாடு, ஃபுல் சாப்பாடு வரலாம். 60 ரூபாய் சாப்பாடு, பார்சல் 70 ரூபாய், முட்டை 15 ரூபா, சிக்கன் 50 ரூபா ஒரு பிளேட்டு. மீன் வந்து எப்படி வரையா 20 ரூபா போடுவேன், 30 ரூபா போடுவேன், 50 ரூபா மீன் போடுவேன். விலை தகுந்த மாதிரி, சைஸுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு தரும். அண்ணா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? முன்னாடி எல்லாம் வியாபாரம் பண்ணியிருந்தாங்கப்பா. அப்புறம் சரி கஸ்டமர் ஒரே ஆள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை வியாபாரத்தை விட்டுருங்க, அதுலேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிப்பாட்டிட்டேன். பசங்களுக்கு நம்பி தான் நான் படிக்க வைக்கிறேன். பசங்களை 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு காலேஜுக்கு போகிறாங்க. இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிற 2 பேரும். சரி பசங்க ஒரு கடை சேர்க்கலாம் அப்படின்ட்டு, வேற எதுவும் தொழில் எனக்கு தெரியாது, இதையே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. சரி நீங்க வந்து மீன் பொரிக்கிறதுல இருந்து வத்தல்ல எல்லாமே அடுப்புல தான் சமைக்கிறீங்க? எல்லாமே அடுப்பு தான்ப்பா. கேஸ் கிடையாது என்கிட்ட. தோசைக்கு மட்டும் தான், காலைல தோசை கல் மட்டும் தான் கேஸு. இதெல்லாம் அடுப்பு தான். வடை, பூரி, இட்லி எல்லாமே அடுப்பு தான் செய்யறேன். எப்படின்னா இருக்கும்? நல்லா இருக்கு. 2-3 வருஷம் சாப்பிட்றேன், 2 வருஷம் சாப்பிட்றேன். மீன் குழம்பு, கறி குழம்பு நல்லா இருக்கு. விலவும் கம்மி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தரமான பொருள் நல்லா இருக்கு. கடை அரிசி தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சென்னையில பாத்தீங்கன்னா விறகடுப்புல யாருமே சமைக்க மாட்டாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. அது நல்லா இருக்கு. புகை வாசனை கிடையாது, புகை வாசனை வராது. சாப்பாடு நல்லா புகை வாசனை வராது. சில இடத்துல புகை வாசனை வர, சில இதுல வராது. ஆனா விறகு அடுப்பு தான் பண்றாங்க. சில இடத்துல கேஸ் இதுல இது நல்லா இருக்கு. எந்த பிரச்சனையும் எந்த ஃபால்ட்டும் கிடையாது. ஒரு பூச்சி இதுவோ அதுவும் கிடையாது. நல்லா இருக்கு. ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாப்பிடுறவங்களோட பார்சல் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. வேலை செய்யறவங்க வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. 3 சாப்பாடு 4 சாப்பாடுன்ட்டு. என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. சாப்பாடுக்கு கொஞ்சம் மீன் குழம்பு ஊத்திருக்கேன். ஆனா மீன் குழம்போட கலரே பாருங்க, அந்த பழைய புளி எல்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி கலரே ஒரு கரும் இதுல இருக்கு. அந்த டார்க்கா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இது வந்து சிக்கன் கிரேவி, முட்டை தொக்கு மாதிரி. உருளைக்கிழங்கு வந்து தோலோட தான் கிராமத்துலதான் சமைப்பாங்க. அதே மாதிரி தோலோட ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து மீன். இந்த மீன் குழம்ப மட்டும் தனியா சாப்பிட்டு பார்க்கலாம்.
நான் சொன்ன மாதிரியே வந்து அவங்க பழைய புளி தான் வந்து பெரும்பாலும் வந்து கிராமத்து பக்கம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய புளியில வந்து நல்ல புளிப்போட தன்மை நிறைய இருக்கும். அதே மாதிரி கலருமே அந்த அளவுக்கு ஒரு டார்க்கா இருக்கும் அந்த கலர் பார்க்கும் போதே. மீன் குழம்பு அருமையா இருக்கு, பார்க்கும்போது ரொம்ப புளிப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சா அப்படிலாம் இல்ல, நல்ல ஒரு காரத்தோட மத்தி மீன் குழம்பா இது. அந்த மீனோட பிளேவர் எல்லாம் இறங்கி இருக்கு. திடீர்னு உடனே வச்சா அந்த மீன் வந்து குழம்புல ஊறாம அந்த டேஸ்ட் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனா மத்தி மீனை பொறுத்த வரைக்கும் வச்ச உடனே டேஸ்ட் வரும். சரியான காரம் போட்டிருக்காங்க, அதே மாதிரி புளிப்புமே கரெக்டா இருக்கு, உப்பு காரம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு இந்த மீன் குழம்புல. அந்த விறகடுப்புல செஞ்சா அந்த ஒரு ருசி வரும் இல்லையா, அந்த ஒரு ருசி வந்து இதுல கிடைச்சிருக்கு. நான் வந்து விறகடுப்போட பிளேவர் இறங்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த விறகு என்ன விறகு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மாங்காய் மரமா, ஏதோ ஒரு மரம், தென்னை மரமா, எந்த விறகு அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னா அத கூட வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன்டா கேக்குறாங்க. ஏன்டா நீங்களாம் இப்படி இருக்கீங்க? யாரா நீங்களாம்? நான் கொஞ்சம் மீன் எடுத்துக்கிறேன், மீனோட சாப்பிடுவோம். இந்த மத்தி மீன் வந்து அப்படியே சாப்பிடலாம் முள்ளோட, இருந்தாலும் எனக்கு ஒரு பயம். அருமையா இருக்குங்க, ஒரு தரமான மீன் குழம்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சிக்கன் தொக்கு தான். சிக்கன்லாம் நல்லா பெருசு பெருசா போட்டிருக்காங்க. சிக்கனும் வந்து பாருங்க நல்லா குக் பண்ணிருக்காங்க. சிக்கன் கிரேவி அருமையா இருக்கு. இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க கிரேவி தனியா. வாயை போட்டோடனே எனக்கு அந்த பெப்பரோட காரம் தான் நல்லா தெரியுது. அதே மாதிரி மசாலா எல்லாம் வந்து ஹெவியா போடாம இஞ்சி பூண்டு இதோட பிளேவர் வந்து நல்லா தெரியுதுங்க. மசாலா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிஞ்சி இலை, சோம்பு இந்த மாதிரி விஷயம் தான் போட்டிருக்காங்க மசாலாக்கு பிளேவருக்கு. மற்றபடி வந்து நார்மலா ஒரு வில்லேஜ்ல சமைக்கிற மாதிரி எப்படி சமைப்பாங்க, ஓவரா அந்த கரம் மசாலாலாம் போடாம கரெக்டா இருக்குங்க. சாம்பார் போட்டுட்டு வந்திருக்கேன். அடுத்தது நல்லா முள்ளங்கி சாம்பார் வச்சிருக்காங்க. முள்ளங்கி அவங்க கட் பண்ண விதத்தையே பாருங்க, நல்லா அப்படியே பெருசு பெருசா கட் பண்ணிருக்காங்க. ஆனா நல்லா வெந்திருக்கு மீன், அருமையா இருக்கு. உருளைக்கிழங்கு வந்து ஒரு தித்திப்பான உருளைக்கிழங்கும் அந்த சாம்பாரும் சாப்பிடும்போது முள்ளங்கி வந்து வெந்த விதமே நல்லா குழைவா வெந்திருக்கு. டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதான், ஓவரா எதுவுமே அந்த சாம்பார் பொடியெல்லாம் போடல இந்த சாம்பார்ல. நார்மலா வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டு புளி கரைச்சி ஊத்தி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிளா இருந்தாலுமே டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும். அந்த விறகடுப்புல செஞ்சாலே எல்லாமே டேஸ்டா அப்படின்ற மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கு. இதுக்கு வந்து உருளைக்கிழங்க பாருங்க நல்லா மேஷ் ஆயிருக்கு. நீ நார்மலா செய்யறதோட வந்து விறகடுப்புல செய்யும் போது சீக்கிரமாவும் குக் ஆயிடும். அதே மாதிரி வந்து அவ்வளவு சீக்கிரம் ஆறவும் செய்யாது, கெட்டும் போகாது. முட்டை தொக்கோட சாப்பிட்டுருவோம். முட்டை தொக்கு நல்லா பிரட்டி அப்படியே இந்த சாம்பாரோட சாப்பிடுவோம். சாரமா சாப்பிடுவோம் இந்த சாம்பாரை. நல்லா அந்த தக்காளி தொக்கோட புடிப்பூட சாப்பிடும் போது அந்த சாம்பாருமே நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. சாம்பார் பொடி போட்டாதான் டேஸ்ட் அப்படின்லாம் இல்ல, இந்த சாம்பாருமே ஒரு நல்ல ஒரு முள்ளங்கியோட பிளேவர் எல்லாம் இறங்கி அப்படியே தேவாமிர்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா தாராளமா ரசம் ஊத்திருக்கேன். இந்த ரசமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா வச்சிருக்காங்க. எப்பவுமே புளியை கரைச்சு அப்படி ரசம் போடுவாங்க, அந்த புளியை வந்து அதுலயே போட்டுருவாங்க சில பேரு. போட்டா அந்த புளிப்பு அப்படியே ஊற 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 ஊறிட்டே இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அப்படியே வந்து இந்த மீனோட சாப்பிடுவோம். மீன் பாருங்க அப்படியே காரம் எல்லாம் நல்லா ஊறி இருக்கு, உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் உள்ள போயிருக்கு பாருங்க இந்த காரம். நல்லா மீன்ல வந்து காரம் இறங்கிருக்கு. மெயினா அந்த மீன் வந்து நல்லா ஃப்ளஷ் அதிகமா இருக்குங்க. ரசத்தை பத்தி சொல்லியே ஆகணும். நல்லா வந்து இந்த ஜீரகம் மிளகெல்லாம் இடிச்சு போட்டதுனால அது ஒரு தனி பிளேவரா இருக்கு. புளிப்பு நல்லா தெரியுதுங்க, அப்படியே புளிய போட்டதுனால. புளிப்பா இருந்தா தானே அது ரசமே. சென்னையில எங்க இருந்தாலும் சரி இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா இருந்தது எனக்கு சாப்பாடு. இவங்க உணவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க ஊர் கிருஷ்ணகிரியா, அங்கேருந்து வர வைக்கிறாங்களாம். மிளகா, தனியா, தேங்காய் இந்த மாதிரியான மூலப்பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்கேருந்து வர வச்சிருக்காங்க.
ஒரு தரமான சாப்பாடுன்னு சொல்லுவேன். மீன் குழம்புல இருந்து ரசம் முடிக்கிற வரைக்குமே டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு தனி டேஸ்ட்டுங்க. மறக்காம அந்த ரசத்தை ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா வந்து அவ்வளவு டேஸ்டா இருந்தது. அதை நான் எப்படி சொல்றது தெரியல, ஏதோ ஒரு மேஜிக் பண்ணிருக்காங்க போல அந்த ரசத்துல. அவ்வளவு டேஸ்ட் வந்து தரமா வேற லெவலா இருந்ததுங்க. இதுக்கப்புறம் வேற எதுவும் வார்த்தை இல்ல சொல்றதுக்கு. கண்டிப்பா இந்த கோயம்பேடு பக்கம் வந்தா இந்த அக்கா கடையில ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.